அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ரொம்ப முக்கியமான பதிவு. இது உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல சொல்லிட்டேன், சரியா? என்ன பதிவுனா, இந்த ருத்ராட்சத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த ருத்ராட்சம் போட்டவங்கள பாருங்கள், ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ரெண்டாவது தேவையில்லாமல் யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க. ஒரு சில அவங்ககிட்ட போய் இந்த ருத்ராட்சம் கழுத்தில் போட்டிருக்கல, அதனால தான் உனக்கு எதுவுமே நடக்க மாட்டேக்கு, எதுவுமே உனக்கு கஷ்டத்து மேலே கஷ்டமாக நடந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் இந்த ருத்ராட்சம் கழுத்தில் போட்டாலே உனக்கு கஷ்டம்தான் வரும். இப்படி சொல்கிறவனா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா ருத்ராட்சத்தோட மதிப்பு ஒரு சிலருக்கு தெரிகிறதே இல்லை. நிறைய பேர் கேலியும் கிண்டலுமாக தான் பேசுகிறாங்க. அது நிறைய பேருக்கு அது பழகி போச்சு. என்ன பண்ண, அவங்கள சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்புறம் ருத்ராட்சம் கழுத்தில் போட்டால் உனக்கு கஷ்டம்தான் வரும், எதுவுமே நல்லது நடக்காது அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்டையுமே கொஞ்சம் பழகாதீங்க. ஏன்னா அது ருத்ராட்சத்தை பற்றி முழுசாக தெரியாமையே அதை பற்றியே சிலவங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ருத்ராட்சம் கழுத்தில் போட்டவங்கள்ட்ட பொண்டாட்டி இருக்க மாட்டா, இதெல்லாம் என்ன பேச்சு? இப்படி நிறைய பேர்கிட்ட ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு இதாக பேசுகிறாங்க. ஏன்ட்டன்னு கிடையாது, நிறைய பேர்கிட்ட இப்படி பேசுகிறாங்க. இது இப்படி தவறான செயல். இப்படி பேசக்கூடாது யார்கிட்டையுமே. அது ஒரு சிலருக்கு தெரிய மாட்டேங்குது. ருத்ராட்சத்தை பற்றி தெரியாமையே ருத்ராட்சம் கழுத்தில் போட்டால் கஷ்டம் வரும், அது வரும், இது வரும்ன்ட்டு சும்மா தேவையில்லாமல் பேசுகிறது. இப்படி பேசுகிற நபர்களையும் தள்ளி வைங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க கூட பழகாமல் இருக்கிறதே ரொம்ப சிறப்பு. இதை நான் எதுக்கு சொல்கிறோம்னா, என் கூட ருத்ராட்சம் போட்டால் ஒரு பெரியவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, சரியா? இது எனக்கு யாரும் எனக்கு எங்கள் அப்பா தாத்தா எல்லாருமே கழுத்தில் ருத்ராட்சம் போட்டிருக்காங்க. நாங்கள் சிவன் தான் கும்பிடுவோம். ஃபஸ்ட்டு முதல் கடவுள் சிவன் தான். விநாயகர், சிவன் அவங்கெல்லாம் கும்பிடுவோம். குலதெய்வம் மெயினாக கும்பிடுவோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த ருத்ராட்சத்தை பற்றி கேலி கிண்டல் பேசுகிறவங்கள முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கூட சேர்க்காமல் இருக்கிறதே ரொம்ப சிறப்பு தரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது கரெக்டாக என்னன்னு சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. நன்றி, வணக்கம்.